நான் ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டேன், வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ அர்ஜுனா 5000 ரூபாய் காசு கொடுக்கவே மாட்டேன். இன்னைக்கு சொல்றேன், 2 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. எல்லாம் அதிமுக காரன் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பதுக்கி வச்சிட்டு இருக்கான். திமுக காரன் ஒவ்வொரு இடத்துலயும் ஆல்ரெடி பதுக்கி வச்சு முடிச்சுட்டான். இப்ப என்ன செய்ய போறான்? நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் போனா போனே எடுக்க மாட்டாங்க, கரண்ட் போச்சுன்னா. இப்ப எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஏசியும் என்ன கரெக்ட் பண்ணிருக்காங்க? 22ஆம் தேதி நைட்டு 10 மணி கரண்ட் ஆஃப் பண்ணிடுமா எல்லாத்துக்கும். அதுக்கு காசு கொடுத்துட்டாங்க. கரண்ட் ஆஃப் பண்றதுக்கு சொன்ன மாதிரியே வில்லிவாக்கம் பகுதி பகுதி கிளை கிளையா லைட் ஆஃப் ஆகும். ஏன்னா யாராச்சும் போன்ல வீடியோ எடுத்துட கூடாதுல. என்ன திருட்டு பசங்க நைட்டோட நைட்டா வருவாங்க பாருங்க. அதாவது திருடனாச்சும் நல்லவன் ஒரு வீட்டுல அவனுக்கு தேவையான காசை 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு திருட்டு வருவாங்க. இவங்க 5 வருஷமா திருடிட்டு பணம் கொடுக்க வர்றதுக்கு திருட்டுத்தனமா வராங்க பாத்தீங்களா, லைட் ஆஃப் பண்ணிட்டு. இது என்னடா திமுக? இது திருட லைட் ஆஃப் பண்ணிட்டு திருடுறான், பணம் கொடுக்கிறவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுக்கறான் பாத்தீங்களா. அப்ப இவன் எவ்வளவு பெரிய திருட அவன்.